4 வருடத்துக்கு முன் ஏற்பட்ட சுனாமி முதலைகள் நிறைந்த இந்த குளத்தை பாருங்கள். தற்பொழுது wave which a servers are originate in the Indian Ocean and speeding up to phenomenon is a very powerful kind of wave which is feared by the clouds. So sink. The waves coming from sea. You can see the shore. நீங்க பார்க்கலாம். இங்கே அலைகள் ஒவ்வொரு உயர்ந்த நிலையில் வந்து கொண்டிருக்கிறது. விளையாடி கொண்டிருந்த வேவ் ரைடிங் என்று சொல்றாங்க. The last service was in the river. The waves are now coming close and closer to the bridge. The waves might still look small, but you notice shortly. They are very powerful and dangerous. மிக அபாயகரமாக இந்த கிராமத்துக்குள்ளே அந்த அலைகள் வருவதை நீங்கள் காணக்கூடியதாக இங்கே பாருங்கள். The first wave now reaches the first building of the place. முதலாவது அலை வந்து கிராமத்தில் உள்ள வீடை உடைக்கும் காட்சியை பாருங்கள். முதலாவது அலையிலே வீடு நியமித்தார். The building saws that here is a beaming fluctuation. It was how we build it with the சுனாமி என்பது 2004ஆம் ஆண்டு இலங்கை மக்கள் அறிந்தார். அதற்கு முன் சுனாமி என்றால் என்னன்னு தெரியல. ஆனால் அடிக்கடி ஜப்பானில் அடிக்கடி ஏற்படுவதில்லை. சுனாமி என்பதில் முன்னுக்கு தீ வரும். அது சைலண்டாக தீ சுனாமி. Very powerful. It is very dangerous to stay in the water in the end of the sliding was. அந்த அலைகளிலே அவர் விளையாடி கொண்டிருந்தார். பக்கத்திலே ஒரு குளம் ஆறு அதோடு இணைக்கப்பட்டதாக அளவான தீயை அடித்து வருவது. மட்டக்களத்திலே நீங்கள் நாவலடி பிரதேசத்தை நீங்கள் உதாரணமாக கொள்ளலாம். அங்கே இங்கால ரிவர் மட்டக்களப்பு அங்காலே கடலுமாக இருக்கின்றது. நடுவிலே அந்த கிராமம் அமைந்திருக்கிறது. அவருடைய ஊர்களுக்கு வசதியற்ற நிலையில் காணப்படும். நீங்கள் பாருங்கள், மரத்தில் ஒரு இருக்கிறார். கீழே அலைகள் மிகவும் மோசமாக வந்து கொண்டிருக்கிறது. இந்த சுனாமியின் வேகத்தை நீங்கள் பார்க்கலாம். எவ்வாறு வருகின்றன way they are even floating parts of the bleach. The வெள்ளம் floating. Now a second wave is coming back to the bleach. இரண்டாவது அலை அந்த கிராமத்துக்குள்ளே நுழைவதற்கு அவதானிக்கலாம். Now a second wave is coming back to the bleach. Now a second wave is coming back to the bleach. இங்கே மக்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு தெரியாது எவ்வாறு வரப்போகின்றது. இங்கே பாருங்கள், இரண்டாவது அலை வந்து இருக்கிறார்கள். உயரத்திலே இருக்கிறது. அங்கே மரங்கள் இடிந்து விடுகின்றன. மக்களோடு அவர்களுக்கு தெரியாது யாரு வரப்போகிறது என்பதை அறியாத மக்கள் அங்கே இருக்கிறார்கள். பாருங்கள்.